காதல் திருமணம் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 5, 7, 9 அதிபதிகள் சேர்க்கை லக்னத்திற்கு மறையாமல் இருப்பதால் 2, 11 அதிபதி குருவின் பார்வை 7ஆம் அதிபதிக்கும் 7ஆம் இடத்திற்கும் இருப்பதால் இது காதல் திருமண ஜாதகம். பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சூரியனுக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு உண்டு. மேலும் 7ஆம் இடத்திற்கு 2 மாரகாதிபதிகள் குருவும் சுக்கிரனும் 7ஆம் அதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் கணவனுக்கு ஆயுள் தோஷமோ கண்டமோ கொடுக்கும். இது காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் வயதில் விதவை ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி 7இல் உண்டு, காதல் ஏற்படும். குரு பார்வை 7ஆம் இடத்திற்கு உண்டு, நிச்சயமாக காதல் திருமணம் தான் நடக்கும். 5இல் மாந்தியும் 5ஆம் அதிபதி சந்திரன் தன்னுடைய பகை கிரகம் சுக்கிரனுடன் 7இல் இருப்பதால் காதல் திருமண வாழ்க்கை பிடிக்காது. 3, 8 அதிபதி சுக்கிரனுடன் 5ஆம் அதிபதி சந்திரன் மாரக பாதகஸ்தானத்தில் இருப்பதால், மேலும் இந்த இருவரும் ராகு மாந்தி நின்ற வீட்டின் அதிபதியாக வந்து லக்னத்தை பார்ப்பதால் மனசு பாதிக்கும்படி சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் ஜாதகிக்கு தற்கொலை எண்ணம் தூண்டும். லைஃப் பார்ட்னரால ஜாதகிக்கு நிம்மதியே போச்சு. காதல் திருமணம் பண்ணது இந்த ஜாதகிக்கு தப்பு என்று ஃபஸ்ட்டு தெரியாது. இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் எடுத்து சொன்னேன், அப்படியே அழுதுட்டாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கேதுக்கு திரிகோணத்தில் 5ஆம் அதிபதி புதன் இருப்பதால் காதல் ஏற்படும். 5, 7 அதிபதிகள் சேர்க்கை லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் காதல் திருமண ஆசை ஏற்படும். குருவுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் தொடர்பு இருப்பதால் காதல் திருமணம் நடக்கும். இதுவரைக்கும் இந்த ரூல் ஓகே. ஆனால் முக்கியமாக கவனிக்கணும், இது 1, 7இல் திதி சூனிய அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் காதல் திருமணம் நடக்காது. காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை. காதல் ஸ்தானத்தில் இருக்கும் கேது திதி சூனிய ராசியில் இருப்பதால் காதல் ஏற்படாது. இந்த ஜாதகருக்கு காதலே ஏற்படாது, காதல் திருமணம் நடக்காது என்று தான் சொல்ல வந்தேன். ஓகே, குட், தேங்க்யூ.